உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர். பலனையும் ஆலோசனை. அப்ப இப்படி ஆண்டவர் உணர்வையும் பலனையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும். ஆலோசனை 4. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முதல் கர்த்தருடைய ஆவியானவர், 2 ஞானம், 3வது உணர்வு, 4வது ஆலோசனையும், 5 பலனையும், 7வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும். அல்லேலூயா. 7 வந்துருச்சா? 6 வந்துருக்க. இன்னும் அந்த பலனையும் சேர்த்து உணர்வையும், உணர்வு, அறிவு, கர்த்தருடைய ஆவியான மதர். அதுக்கு பேர் வந்து கர்த்தருடைய ஆவி 1வது பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி 1வது பாயிண்ட். அல்லேலூயா. இது தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. 1வது பாயிண்ட். 1வது ஆவி ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய ஆவி, 2வது ஞானத்தையும் அருளும் ஆவியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப உணர்வு, ஞானம் 2வது, 3வது உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஸ்தோத்திரம் ஆலோசனை. அல்லேலூயா. அப்புறம் பலன். அல்லேலூயா. 5வது பலன். 6வது அறிவையும். அல்லேலூயா. அப்புறம் 7வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். அல்லேலூயா. பலனையும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். ஸ்தோத்திரம். இப்ப முதல் கர்த்தருடைய ஆவியானவர் ஞானம், அல்லேலூயா, உணர்வு. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப கர்த்தருடைய தேவன், கர்த்தர் தான் பிதா. இந்த பிதாவுடைய ஆவி, அவருடைய ஞானம், உணர்வுகள். அல்லேலூயா. இது ஒரு விஷயத்தை நாம் சொல்வதற்கு அல்லது தெரிஞ்சு கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போதுதான் அப்படியே நம்ம சொல்றோம். அல்லேலூயா. ஞானம் ஒரு தெரிஞ்சு கொள்வதற்கு. அல்லேலூயா. ஞானம், எதிர்காலம், இதெல்லாம் நமக்கு தேவை. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கிடுவதற்கு ஒரு விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்துல தேவை. நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம், அப்புறம் அந்த விஷயத்தை சொல்றோம், அந்த விஷயத்தை செயல்படுத்துறோம். 3 பகுதிகளை அடங்குது. அல்லேலூயா. இப்ப ஞானத்தை, நம்ம உணர்வையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த 3 ஞானம், உணர்வு, ஆலோசனை. அல்லேலூயா. இப்படி எடுத்துக்கிறோம். ஞானம் உணர்ந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. அப்ப உணர்ந்து கொள்ளுகிறதையும் அப்புறம் பலனையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. சாரி, பலன் 4வது பாயிண்ட் வருது. அப்ப ஆலோசனையும், ஞானம், உணர்வு, அப்புறம் ஆலோசனை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது வந்து நம்ம இது வந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா, நம்ம எதிர்காலத்தை தெரிந்து கொள்கிற ஒரு ஞானம். அல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வரும். அதே காரியம் ஒரு கடவுள் வந்து இந்த காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த காரியத்தை நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு ஞானம் தேவை. அல்லேலூயா. அந்த ஞானத்தை நமக்கு தர்றான்னு சொல்லி போன வாரம் ஞானம்னா என்ன ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிற. இப்போ ஒரு யோசிப்பு என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம், அந்த ஒரு கற்பனை பரிசுத்த ஆவியானவர் ராஜாவுக்கு என்ன கொடுக்குறாரு, சொப்பனத்தை கொடுக்குறாரு. 7 பசுமையான கொடுமையான மாடுகள் வருது. அதுக்கப்புறம் ஒரு 7 அவலட்சணமான மெடிச்சு போன ஒரு கேவலமான மாடு வருகிறது. அப்போ ஒரு தேசத்தின் நிலைமை குறித்து தேசத்துல ஒரு, அப்ப இதுக்கு புரியுது, ஆனா அவனுக்கு ஞானம் அறிவு தெரியல, இதுக்குடைய விளக்கம் தெரியல. அதுக்கப்புறம் 2வது சொப்பனம் வருது. 7 காஞ்சி போன கதிர்கள். அல்லேலூயா. அப்புறம் 7 முதல் நல்ல செழுமையான கதிர்கள் வருது. அதுக்கப்புறம் காஞ்சி போன கதிர்கள் வருது. இது ஒன்று என்ன செய்யுது, கொடுமையானதை இந்த காஞ்சி போன மாடு, வெடிச்சு போன ஆடு முழுகிது. அப்புறம் இந்த கொடுமையான கதிரை, செழிப்பான அந்த கதிரை காஞ்சி சாவியமான கதிர் வந்து முழுகிது. அப்ப என்ன அர்த்தம், கொடுமைங்கிறது, செழுமைங்கிறது ஒரு செழிப்பை குறிக்கும். ஒரு நல்ல 7 வருஷம் ஆசீர்வாதம், அடுத்த 7 வருஷம் பஞ்சம். இதுதான் இதை வந்து ராஜா வந்து யோசேப்பிட்ட சொல்றாரு. அந்த யோசேப்பு டக்குன்னு உபயோகித்து அவனுடைய ஆண்டவர் அவனுக்கு ஞானம் பெற்ற மனுஷனாக. அல்லேலூயா. ஞானத்தின் ஆவியினால அவன் அறிந்து அந்த விளக்கங்கள் அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப சொல்லும் பொழுது இந்த ஞானம் என்ன சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த உணர்வு, அதான் அந்த ஞானம், ஞானத்தையும் உணர்வையும். அல்லேலூயா. அந்த அழிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. உணர்வையும் ஆலோசனை கொடுக்குறாங்க. வந்து மோசே அந்த யோசேப்பு சாப்டர் எடுத்து பாருங்களேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறோம். ராஜாவுக்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறான். அந்த யோசேப்பு எத்தனை அதிகாரம், ஒரு
ஆதியாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் 36 நினைக்கிறேன். அதுல அவன் வந்து சொல்றான். அப்ப ராஜா சொல்றாரு, அப்ப நீயே இப்ப இவ்வளவு ஞான விவேகம் உள்ள மனுஷன் இந்த பூமியில யாரும் கிடையாது, நீயே அந்த மனுஷன் வந்து நீயே இந்த தேசத்துக்கு அதிகாரியா இரு அப்படின்னு சொல்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க 37 நன்றா, இது பார்வோனுடைய எல்லாருடைய கண்களுக்கும் நன்மையா காணுது. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். அதே நீங்க வசனத்துல 38ஆம் வசனம், பார்வோன் தன் ஊழியக்காரர் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இன்னும் 33ல பாருங்க, 41 33, ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அல்லேலூயா. விவேகமும் ஞானமும், அல்லேலூயா, ஞானப்பட்டு நான் போதாது, அதை உணர்ந்து அதை செயலாற்றக்கூடிய ஒரு விவேகம். அல்லேலூயா, அந்த மனுஷனை ஏற்படுத்துவாராக. அப்ப ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை போற்ற உன்னை தவிர வேற யாரும் இல்லை, நீதான் அந்த மனுஷன். அல்லேலூயா, ஞானமுள்ள மனுஷன் நீதான், விவேகமுள்ள மனுஷன் நீதான் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க என்னன்னா உடனே ஏற்படுத்தின உடனே அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்து, ராஜா கொடுத்து அவனை அப்படியே உயர்த்துகிறார். அல்லேலூயா. உயர்த்தி தொண்டனீட்டு பணிகள் என்று சொல்லி அந்த எகிப்து தேசத்துக்கே அவனை அதிகாரியாக வைத்து விடுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுடைய ஞானம் அவனை மேலே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய வேலை செய்ய, ஒரு பெரிய வேலை செஞ்சானா, கபடு இதெல்லாம் வேலை செஞ்சானா, அல்லது மம்பட்டி எடுத்து வேலை செஞ்சானா, அது வந்து வேற ஒரு அது பலனை குறிக்கும். அல்லேலூயா. இப்ப அவன் சொன்னது என்னது? வாயினால் சொன்னான், இருதயத்தில் உணர்ந்து அவன் சொன்ன வெளிப்பாடு, அவன் சொன்ன ஞானம் எப்படி கொண்டு வந்துச்சு? அவன் மேல உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஒரு பிரதமரா கொண்டு வந்துச்சு. ஒரு அழிய செல் நல்ல. இப்ப நீங்க ஒரு ஐயா சொன்னார், ஒரு நல்ல சாட்சி சொன்னார். அவர் பேப்பர்ல என்ன செய்தாரு? அரை மணி நேரமா உன் அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கும்? சமாதானம். உன் அழகத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொன்னார்ல. அதை எழுதி அரை மணி நேரமா எழுதி அனுப்பினார். அவர் லெட்டர் எங்க போச்சு? அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. அவர் ஒண்ணும் செய்யல, அவர் எழுத ஆண்டவர் அந்த கண்ணை திறந்தார். ஞானம் என்கிற ஆவியை அவர்களை திறந்து கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த தேவன் கொடுத்த இந்த ஞானம், நம்ம ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்கணும். அவனுக்கு சந்தேகப்படாமல் கேட்கணும் சொல்றாரு. இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும், நீங்க ஆசைப்படுறீங்க. அவங்க வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஞானம் தேவை. ஞானம். புத்தியுள்ள ஸ்திரியோ வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவர்களோ அதை இடித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஞானம் 7 தூண்களை சித்தரித்து நிரப்புங்கப்பா. 7 தூண்களை சித்தரித்து அதனுடைய பண்டக சாலையை நிரப்புவதும் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க ஞானத்தை நீங்க கேட்கணும். ஆண்டவரே, டெய்லி தலைமையில கையை வச்சு உங்க பிள்ளைகளுக்கு நான் ஞானத்தின் ஆவி நான் நிரப்புங்க. இந்த யோசிப்புக்கு ஞானத்தின் ஆவி இருந்ததுனால அவன் மேல சீக்கிரத்தில் வந்துட்டான். அப்ப நீங்க கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுது, நல்லா பாட்டுப்படும் பொழுது கர்த்தர் மேலும் ஸ்தோத்திரமும் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். கற்கணும். ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் ஞானத்தை தந்து அந்த உலகத்தை யார் கிடைக்கிற ஞானம் உங்களுக்கு தருவார், அந்த வெளிப்பாடு தருவார். அல்லேலூயா. இப்ப சரி, இயேசு வந்து இந்த பூமியில வரும் பொழுது ஒரு வெளிப்பாடு சொல்ல சொன்னார். அல்லேலூயா. இப்ப நீங்க வந்து பெரிய ஒரு வெளிப்பாடெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம். ஐயாவே சோதரர் கலைஞர் மந்திரி மகளுக்கே ஒரு அவங்க வீட்டிலே போய் அங்கே அவர் ஆலோசனை கொடுக்கும்படி செஞ்சார். ஒரு அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப இப்ப மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஏசப்பா சொல்றார், நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்றார். மத்தேயு 17 சொல்லும்போது சொல்றாரு, நீங்க உங்க வாயின் வார்த்தையில நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அவன் சொன்னபடியே மத்தேயு 17 அது ஒரு மலையை பார்த்து நீங்க பேசினா அது அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார். மத்தேயு 17 எடுத்த டக்குன்னு அது கேஸ் 20 அதற்கு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடமை விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அந்த மலையை பார்த்து அப்புறம் போ, அல்லேலூயா என்று சொன்னார். அல்லேலூயா.
உங்களுக்கு விரோதமா ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பார்த்து நீங்க சொல்றீங்க இயேசுவின் நாமத்தை நான் போல போ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து கொஞ்சம் ரொம்ப புதிய ரொம்ப இறங்கி வந்து சொல்றாரு, நமக்குள்ளே உள்ள வந்து சொல்றாரு, இந்த வியாதியை பார்த்து போ அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாரு. என்ன வியாதியை பார்த்து? கால் நடக்க முடியாம இருக்கிறீங்க, கால் வழியே இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்றீங்க. அல்லேலூயா. குறுக்கு வழியே இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. கண்ணில் இருக்கிற குறைபாடு இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பெருமையா இருக்கக்கூடாது, நிரப்பணும். என்ன செய்யணும்? கண்கள் நல்லா பார்வை அடைவதாக, மூளை நன்றாக உண்டாவதாக, நல்ல ஆரோக்கியம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படி சொல்ல அவன் சொன்னபடியே ஆகும். அந்த மார்க் 11 என்ன சொல்றாரு? மார்க் 11:23 சொல்ற, எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், தன் இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படாமல். அப்ப இருதயத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? சந்தேகம். இந்த சந்தேகம் தான் மகா கொடூரமானது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு அம்மா வந்து வீட்டு பின்னாடி வந்து பெரிய மலை இருந்துச்சான். இந்த அம்மா டெய்லி சொல்லுவான், மலையை தாண்டி சர்ச்சைக்கு போறேன், இந்த மலை போகட்டும்னு சொல்லி என்ன செஞ்சு, நீங்க தான் மலையை போடணும்னா நடக்குங்க நீங்கன்னு சொல்லி நைட் நேரத்துல அப்படியே கதவை திறந்து இயேசு நாம இந்த மலையை போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை முடிச்சான். அப்புறம் காலையில எழுந்திரிச்சு ஜன்னலை திறந்து பார்த்தா திரும்ப மலை பெருசா நிக்கிறான். என்னடா நான் போய் நினைச்சேன், இது மலை போகாத நினைச்சேன், அந்த மாதிரியே இருக்குது. அப்ப பாருங்க, இப்படி நம்ம சந்தேகப்பட்டுட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இப்போ எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மலை போல களிமண்ணை குமிச்சு வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு தோண்டி இந்த வீடு கட்டும்போது தோண்டி மலை போல ஒரு நிற்கிது. அதை அள்ளி போடணும்னா எங்கிட்ட காசு கம்மியாக இருக்குது. அப்போ அந்த ஒரு நான் சொன்னேன், இயேசு நாமத்தினாலே எங்கள் வீட்டு கிச்சனில் இருந்தேன், இயேசு நாமத்து இந்த மலை பெயர்ந்து போகாதான் சொன்னேன். அடுத்த ஒரு சில நாளே வந்து டிராக்டர் வந்து அந்த மண்ணெல்லாம் சரி அப்படியே சரி சமப்படுத்தி விட்டாங்க. அல்லேலூயா. அப்படி நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். சரி, ஹைதராபாத்தில் சதீஷ்குமார் சொல்லி ஒரு பாஸ்டர் இருக்காரு. கிட்டத்தட்ட அங்கே 2 லட்சம் பேர் வர்றாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு இடம் வாங்கினாங்க. அந்த இடத்துல மலை இருந்தது, குன்றுகளாக இருந்தது. அப்போ அந்த பாஸ்டர் தான் 40 நாள் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இந்த மலை பெயர்ந்து போன இது கிளீன் பண்ணால் தான் சர்ச் கட்ட முடியும். அப்போ அவங்க வந்து 19 நாள் ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ ஒரு 4 காரில் 5 கார் வந்துட்டாங்களாம். 4 காரில் வந்து ஐயா ஊரெல்லாம் சுற்றி பார்த்தோம், உங்கள்கிட்ட தான் இந்த மலை இருக்குது, எங்கள் இடத்துல பள்ளத்தாக்கு இருக்குது, இது நிலப்பரப்பு இந்த மலையை அவங்க ஐயா நல்லபடியாக கொண்டு போங்க. இதுக்கு நாங்கள் எது ரூபா தரணும், நீங்கள் ரூபாயே தர வேண்டாம், அனுமதி கொடுத்தா போதும், இந்த மலையை நாங்கள் உடைச்சி எங்கள் படத்தை போய் நிரப்பிடுறோம். அல்லேலூயா. அவர் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. 19 நாள் ஜெபம் பண்ணாங்கன்னா கடைசி மலை என்ன செய்யுது, குண்டெல்லாம் வச்சு வெடிச்சு கொண்டு போய் பெறப்பட்டு. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல நடக்கும். நீங்கள் ஒரு தடவை சொன்னால 9 தடவை சொல்லுங்க, 9 தடவை சொன்னா பாரு, ஒரு 90 தடவை சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க? மறந்து போச்சா? உங்க பிரச்சனையை மலையை பார்த்து சொல்லுங்க. உங்க மலை என்ன மலை? எங்க அப்பா தான் எனக்கு மலையா இருக்காரு பாஸ்டர், எங்க அம்மா தான் மலை, புருஷன் தான் எனக்கு மலையா, அப்படிதான் நடக்காது. நீங்க அந்த மலையை தான் பேர் தர முடியாது. அது வந்து தேவனுக்கு சித்தமில்லாத மலை. தேவனுக்கு சித்தமில்லாத மலையை தகர்க்க கூடாது. ஆண்டவரே, என்னுடைய கணவருக்கு நல்ல ஞானம் தாங்க அப்படி கேளுங்க. என் மனைவிக்கு, என் மகளுக்கு, என் மனைவி, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிசினஸ்க்கு எல்லாருக்கும் எனக்கு ஞானம் தாங்க, அந்த அப்படி கேளுங்க. அல்லேலூயா. இந்த வியாதி என்னும் மலையை பெயர்ந்து போ, கடன் என்னும் பிரச்சனையை வெளியேறி போ, எனக்கு கஷ்டங்கள் நீங்க வரா. நீங்க எப்படி நினைக்க விரும்புறீங்க உங்க வாழ்க்கையில? நீங்க வந்து கோமாளியா இருக்குது, நீங்க சொல்லணும், நான் விசுவாசத்தினால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக சொல்லுங்க. என் விசுவாசத்தினால் என் வாழ்க்கை ஆசீர்வாதம். நான் சொன்னபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? மார்க் 11:23 சொல்லும்போது, எவனாகிலும் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் சொன்னபடியே ஆகும். அப்ப சூழ்நிலையை, நமக்கு சூழ்நிலை எதிர்மாறையா இருக்கும். வியாதி, இப்ப நான் சுகமா இருக்கணும்னு நினைச்சேன்னா வியாதி வரும். அப்ப நான் சொல்லணும், இயேசு நாமத்தில் வியாதியை போட்டு சொல்லணும். நான் ஆசீர்வாதமா இருக்க நினைச்சா ஏதோ ஒரு கடன் வரும். அப்ப சொல்லணும், இயேசு நாமத்தில் கடனை அப்புறப்படுத்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், என் ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோம். எதை பேசுறோம்? இயேசுவின் வார்த்தையை பேசுகிறோம். இயேசுவின் வார்த்தையினால் இது நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் இந்த அற்புதம் நடக்கும்,
அல்லேலூயா. இதுல நீங்க இப்படியே கேட்கிறீங்க, உங்களுடைய சிந்தையை அப்படியே ஆண்டவர் என்ன சொன்னாரு? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும். உங்க விசுவாசம் எவ்வளவு இருந்தால் போதும்? கடுகு அளவு. ஆனா நம்ம சொல்லணும், நம்ம சொன்னாதான் அது நடக்குமா? இப்ப மரியாள் வந்து எலிசபெத்தினுடைய வயிற்றுல குழந்தை இருக்குது. அவங்க சொன்னாங்க, வந்து வரும் பொழுது மரியாள் சொல்லும் பொழுது மரியாள் வந்து வாழ்த்துறாங்க. எலிசபெத்தினுடைய வயிற்றுல குழந்தை வந்து துள்ளி குதிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப எலிசபெத் சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் வந்தது எம்மாத்திரம். அல்லேலூயா. எதனால் வந்தது? இப்படி நீங்க சொன்ன உடனே என் வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளி குதித்தது, துள்ளி களிப்பாய் துள்ளிற்று. அதுதான் ஆன்சர். அல்லேலூயா. எப்படி அந்த குழந்தை களிப்பாய் துள்ளிற்று, உதைத்தது அப்படி சொல்லலையா? கடுப்புல உதைக்கிறேன், குழந்தை களி சந்தோஷத்தால் துள்ளிற்று, களிப்பாய் துள்ளிற்று. அப்ப வார்த்தை போகுது. இப்ப பேசப்படும் வார்த்தை குழந்தைக்குள்ளும் போகுது. இப்போ ஒரு கறி வச்சு செக் பண்ணாங்க. அப்ப இந்த குழந்தை எத்தனை வயசுல இருந்து எத்தனை மாசத்துல இருந்து, சில குறிப்பிட்ட ஒரு 4 மாசமும் ஒரு 5 மாசத்துக்கு காது திறக்கப்படணும். அப்படியே காது ஒன்று ரிசீவ் பண்ணணும். தாய் என்ன சொல்கிறார் அதை நீங்க கர்ப்பமா இருக்கும்போது நல்ல யோசனை பண்ணுங்க. நீங்க விசாரில புருஷனுக்கு விரோதமா அல்லது யாருக்கு ஏதாவது கடுப்பு வச்சு யோசனை பண்ணி பிறக்கிற பிள்ளையும் அப்படி எரிச்சலுள்ள பிள்ளையா பிறந்துடும். அப்படி இல்லாம அப்புறம் அதுக்குன்னு தனியா ஜோப் பண்ணி மாத்தோம். அல்லேலூயா. இப்படி படுபாவி மாசமா இருக்க விட்டுட்டு போயிட்டானே, இப்படி செஞ்சுட்டு போயிட்டானே, உதவி செய்ய மாட்டானே, படம் கூட வாங்கி கொடுக்க மாட்டானே, அப்படி யாருமே நினைச்சிட்டு மாசமா இருக்கும்போது சிலர் அதான் கணவருடைய அன்பு, கனிவு, தாய் தகப்பனுடைய கனிவு, இதெல்லாம் மாசமா இருக்கிறவங்களுக்கு தேவை. ஏன் தேவை? அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாசமா இருக்கிற பெண்ணும் ஆரோக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. யார் அப்படி இல்லையா பாஸ்டர் அப்படி நினைக்கலாம், அடுத்து வரலாம். நீங்க சொல்லித்தார். அல்லேலூயா. தாய்மார்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதமா ஒரு பிள்ளையினுடைய காது எங்க இருக்குது? தாய்க்கு இருக்கு. தாய் கேட்கிறது குழந்தைக்கு பேரு. அப்ப அதான் சொல்றாங்க, ஆரோக்கியமான வார்த்தைகளை கேளுங்கன்னு சொல்றாங்க. என்ன வார்த்தை கேளுங்கள்? ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்றாங்க. நான் சுகமா இருப்பேன், நான் நன்றாய் இருப்பேன். ஆரோக்கியமானது எண்ணுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆரோக்கியமானது பேசலாம் மட்டும் போதாது, ஆரோக்கியமானது என்ன சொல்றார்? ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக்கடவு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, குருடனே வா, நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு சொல்லல. நீ வந்தாய் நான் சுகமா, நீ வந்ததுனால தான் சுகமானேன் அப்படிங்கறத சொல்லல. நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக்கடவுன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்ப இயேசுநாதர் சுத்தி வர்றாங்க, நீ விசுவாசி, நீ என்ன என்றையோ அதுபடி. நீ அரைக்கண் தான் திறக்கப்படும் நினைத்தால் அரைக்கண் தான் உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. உனக்கு முழுக்கண் நல்லா திறக்கப்படும் நினைத்தால் முழுக்கண் நன்றாய் திறக்கப்படும். அல்லேலூயா. இல்ல நான் ஒரு அரைக்கை மட்டும் சுகமானா போதும், நான் அரைக்கையோட வாழ்த்துக்கிறேன்னா, ஆண்டவரே இந்த 2 கையும் இதா இருக்குப்பா, எனக்கு இந்த ஒத்த கை மட்டும் சுகமாகிட்டா போதும்பா அப்படின்னு சொல்லி, நீ ஒத்த கை மட்டும் சுகமாக்கு சார், ஒத்த கை மட்டும் சுகமாகு. நீங்க சொல்லணும், 2 கையும் நல்லா இருக்கட்டும், 2 கால்களும் நன்றாக இருக்கட்டும், என் இருதயம் நன்றா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு வயசு குறுக்கு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குன்னு சொல்லி இருந்தீங்கன்னா சிலர் அப்படியே ஆகிடக்கூடாது. அதனால நிறைய வேலைகள் இருக்கு உங்களுக்கு, இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு 40 வயசுக்கு மேல ஆயிருந்தா இன்னும் பொறுப்புகள் கூடுது. 50 வயசு ஆனா அதுக்கு மேல பொறுப்பு கூடுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இப்ப 70 வயசு ஐயா இருக்கிறது, அவங்க பேர பத்தி எல்லாம் கத்து கவலைப்பட, அவங்களா இயேசுக்குள்ள வளரணுமே. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஞானத்தோடு பேசும். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல ஞானமுள்ளவருடைய உதடு பிறரை போசி, துன்மார்க்கனுடைய உதடு, ஒரு வேதனையுடைய உதடு என்ன செய்யும்? மற்றவர்களை வேதனைப்படுத்தும், காயப்படுத்தும். ஞானமுள்ளவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை தரும். ஞானம்னா உலக ஞானத்தை பத்தி நீங்க நினைக்க வேண்டாம். பழுப்ப படிச்சிருக்கணும், அப்படியே விஞ்ஞானம்லாம் தெரியும், அதை நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள, நீங்க உங்களுக்குள் வாழ்கிற ஞானம், நீங்க உங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொள்கிற ஞானம். நீங்க அவங்க சூரியன்ல என்ன இருக்குது, சந்திரன்ல இருக்கு, அந்த ஞானம் ஒருத்தர் நீங்க படிக்கணும். உங்க வாழ்க்கையை நீங்க கட்டுவதற்கு உங்களுக்கு ஞானம் தேவை. அல்லேலூயா. அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப உணர்வை அளிக்கிற ஆவி, உணர்வு, இந்த உணர்வு நமக்கு சொல்லுவது, உணர்வு நமக்கு சில வேளை எங்கே இருக்குது? நம்ம இதயத்துல சொல்லுங்க, நெஞ்சில, இதயத்துல பரிசுத்தாவிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோதம். அந்த இதயத்துல இருந்து வார்த்தை நம்ம பேசுவோம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, பிரியங்களா செய்ய போறீங்கன்னா ஒரு சர்வ் பிளேட் எரியும். ஆண்டவர் சர்வ் பிளேட் எரியும் பொழுது மனசு குத்தும், இந்த காரியத்தை நீ செய்யாதுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த மனசாட்சிக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் சொன்னால, ஒரு நல்ல இங்கிலீஷ் வேர்டு கூட இருக்குது, இப்ப சொன்னார், நம்முடைய மனசாட்சி. அல்லேலூயா. அப்ப நம்முடைய மனசாட்சி உள்ள ஒரு வார்த்தை வரும்.
அல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் உள்ள இருக்கிறார், உள்ள இருந்து பேசுவார். அவருக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும். இது செய்யாத, தப்பு, இது ரைட்டு அப்படின்னு. அல்லேலூயா. சிலர் சொப்பனங்களை கொடுத்து பேசுவார், தரிசனங்களை கொடுத்து பேசுவார். சரி, ஸ்தோத்திரம். சரி, அடுத்து என்ன சொல்லப்படுது? பலனையும், ஞானம், உணர்வு, ஆலோசனை, ஒரு 3 விருப்பம். அடுத்து பலன். இந்த பலனையும் அருளும் ஆவியும், அல்லேலூயா, பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப பலனா நமக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா, ஒரு பலன், ஒரு உன்னதமான பலன். இப்ப சிம்சோன் இருக்கிறார். இப்ப சிம்சோனுக்கு என்ன தேவை? இப்ப 1000 பேர் சூழ்ந்துட்டாங்க சிம்சோனை. உடனே அவன் என்னத்தை ஞானமா டக்குன்னு ஞானத்தை வெளிப்படுத்தி இதை சொல்ல முடியாது. அவன் ஞானமா 1000 பேர் அயோக்கியவான்கள், அது கடவுள் அடிமைன்னு வச்சிருந்தார். அப்ப ஒரு பச்சை தாடை நம்ம எடுத்து ஒரு பலத்தின் ஆவியானவரும் வந்து இறங்குறார். அந்த இடத்துல அவனுக்கு ஞானம் தேவையில்லை, ஞானம் ஒரு குறைஞ்சளவுக்கு தேவைதான். ஆனா அங்க அந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவை? பலன் தேவை. சொல்லுங்க, அந்த இடத்துல என்ன தேவை? ஒரு பலன் தேவை. ஐயா சொன்னாங்களா, நான் அந்த வேலை இந்த வேலை இப்படி அப்படி. ஐயாவுக்கு வந்து கர்த்தர் பலத்தின் ஆவியா இருந்தார். ஒரு பக்கம் ஞானத்தின் ஆவியை வேலை பார்த்தாலும் ஒரு பலனா எல்லா வேலையும் போட்டு செஞ்சு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி சர்ச்சைக்கு போய் நைட்டெல்லாம் வேலை செஞ்சு அவர் அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல பலத்தின் ஆவி. இவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறீங்க. நீங்க தான் இப்போ சிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லா வேலையும் வீட்டில் பார்ப்பாங்க. அதே மாதிரி சர்ச்சைக்கு வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஞானம் ஒரு எனக்கு 3 தான் வேலை பார்க்குது. சரி, இப்படி ஆர்டர் வச்சுட்டார். அல்லேலூயா. அவங்க நான் சில காரியங்கள் ஞானமா செய்யணும், நான் தான் தலைக்குள்ள தான் போல இருக்கும். அல்லேலூயா. ஆமான்னு சொல்லுங்க. அப்போ உடம்பு என்ன செய்யுது? சரீரம். இந்த சரீரம் என்னுடைய எலும்பா இருக்கிறது யாரு? என்னுடைய மனைவி. அல்லேலூயா. அப்ப நான் வந்து தலையா இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் தலை. அல்லேலூயா. சபைக்கு தலையில தான் மூளை இருக்கும். அப்ப நான் கொஞ்சம் ஞானமா மூளையா காரியங்கள் எடுத்து இப்படி எப்படி செய்யணும், கரெக்டா செய்யணும். அல்லேலூயா. அவங்க வந்து ஒர்க் கால் கைகளெல்லாம் டக்குனர் எல்லா வேலையும் டக்கு பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பலத்தின் ஆவி நமக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வேலை செய்கிறவர்களுக்கு பலத்தின் ஆவியானவர் இறக்குவார். அப்ப நீங்க அழுதுகிட்டே வேலை பார்க்கப்பட சண்டால போயா நீ விட்டுட்டு போய்க்கிறா. அப்ப நீங்க சொல்லணும், எனக்குள்ளே என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவா எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என் ஆவி நான் செய்து முடிப்பேன் எல்லாவற்றையும். பவுல் சொன்னால, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவா எனக்கு எல்லாவற்றையும் செய்வாங்க. இந்த தேசத்தை சுவிசேஷத்தை நரப்போய் நான் இங்கே போய் ஊழி செய்வேன், அங்கே ஊழி செய்வேன், அப்படி வேகமா எழுந்திருப்பேன், அதிகாலமே எழுந்திருப்பேன், அதிகாலமே வேலை செய்வேன், அதிகாலமே படிப்பேன், அதிகாலமே நான் எழுதுவேன், சீக்கிரம் அப்படின்னு பலத்தை பெற்றுக்கொள்ளணும். என்ன ஆவி தேவை? இப்ப நமக்கு உங்களுக்கு ஞானத்தின் ஆவி தேவையா, பலத்தின் ஆவி தேவையா? பலத்தின் வேலையில ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து ஹார்ட் ஒர்க் பலன் தரப்படுகிறாங்க. அல்லேலூயா. சரி, தூக்குறாங்க. தூக்கும் பொழுது நமக்கு விசேஷித்த பலன் இந்த இடுப்பகுதியில் இருக்கு. அப்போ திடீர்னு அந்த பலம் வெளிப்பட்டு அப்படி தூக்கு. சரி, இது பலத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. சிம்சோனுக்கு என்ன ஆவியானவர் இருந்தாரு? யோசேப்புக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தாரு? ஞானத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப ஞானம் பலன் ரெண்டும். இப்ப யோசேப்பு ஒரு காரியங்களை சொன்னான். 7 பசுமாடு, பசுமையான பசுமாடு 7 வருஷம், அடுத்து 7 வருஷம் என்ன வரப்போகுது? பஞ்சம் வரப்போகுது. இப்ப ஞானத்தின் ஆவி நமக்குள்ள இருந்ததுனால, விவேகம் இருந்ததுனால 20% பிடிச்சு வச்சு, அப்புறம் அது மட்டும் விவேகம் 20% பிடிச்சு வைக்கிறோம், பஞ்சம் வருது. அல்லேலூயா. முன்கூட்டி இப்படி ஆயத்தப்படுத்துகிறோம். இதைதான் பவுல் சொல்றது. சொல்லி முடிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போகணும்ல. அல்லது எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1ல சொல்றாரு பாருங்க. இதுல நீங்க இந்த ஆவியை அறிந்து கொள்ளுங்க சொல்றாரு. அல்லது எல்லாருக்கும் விசுவாசிகள் பொதுவா நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் சொல்றாரு. ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் தேவனும் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? அவர் ஒரு ஜெபம் பண்றார். என்ன, எப்படி ஜெபிக்கிறார்? விசுவாசிகள் நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஞானத்தையும் தெளிவையும். யாரை குறித்து? பிதாவை குறித்து ஒரு வெளிப்பாடு தேவை. பிதாவை குறித்து. யாரை குறித்த வெளிப்பாடு? பிதா. நீங்க சொல்லணும், என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு விட்ட. இப்ப விசுவாசம் சொல்லுவான், நீ ஒரு பாவி, கடந்த நாள்ல எப்படி பாவம் செஞ்சு சொல்லுவான். அப்ப நீங்க சொல்லணும், என் பிதா என் பாவத்தை மன்னித்து விட்டார், நான் அவருடைய பிள்ளை சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுவான், நீ ஒரு முட்டாள், நீ ஒரு கோபக்காரி, நீ ஒரு பாவி சொல்லுவான். சொல்லணும், நான் சாந்தமுள்ளவன், ஆண்டவரை நீ மாற்றி, நான் அன்பானவன். அல்லேலூயா. ஆண்டவரை நீ மாற்றிட்டார் சொல்லி சொல்லுவோம். அதான் என் பிதா எனக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஞானத்தின் பிதாவும் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானம்.
பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார் ஒரு ஞானம், அவரை அறிந்து கொள்வது. அல்லேலூயா. நம்ம காணிக்கு தசமாவது கொண்டு வந்து கொடுக்குறோம். ஐயா சொன்னார் 5000 கொடுத்தாங்க, அது 1000 கொண்டு வந்து கடவுள் காணி கொடுத்துட்டு. அல்லேலூயா. 5000 1000 நம்ம கொடுக்குறோமா? சரி, சோத்திரம். நம்ம எப்படி ஒரு கர்த்தர் கடவுளுக்கு என்ன செய்யறோம்? தசமகத்தை கடவுளுக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் அதுல நான் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருவாரு, எனக்கு வெளிச்சம் தருவாரு, அறிவை தருவாரு, சம்பாதிப்பதற்கு ஞானத்தை தருவாரு. அப்ப இதெல்லாம் ஞானம் நமக்கு கடவுள் அவர் கொடுக்கும் பொழுது நான் வந்து குறைபட மாட்டேன். அவருக்கு நான் ஊழியம் செஞ்சா என்னை கைவிட மாட்டாரு, என் சந்ததியை கைவிட மாட்டாரு. நான் அவருக்காக நான் ஜெபம் பண்ணா என்னை வாழ வைப்பாரு, நான் சீக்கிரம் ஆராதனைக்கு வந்தா என்னை உயர்த்துவாரு. அதான் ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம அறிந்து கொள்ள அவர் அறிந்து கொள்ள அறியாதவர்கள் காரியங்களை செய்ய முடியாது. நம்ம அறிந்து கொள்ள அவருடைய வெளிச்சத்தில் நம்ம நடந்து போகலாம். அப்படியே வெளிச்சத்தில். அல்லேலூயா. நமக்கு வெளிச்சம் இல்லாம நடக்க மாட்டோம். அடுத்தது சொல்றாரு தெளிவையும். ஆண்டவர் குறித்து ஒரு தெளிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. தெளிவு இல்லாம சந்தேகப்பட்டுட்டே வரோம். அல்லேலூயா. ஆண்டவர் இதை செஞ்சா அடிச்சிருவாரோ, அது செஞ்சா தப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து இருப்போம். வீட்டுல பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் தாய்க்கு என்ன பிடிக்கும்? அல்லேலூயா. சில தகப்பன் தாய் இருப்பாங்க, நல்லா அப்பாட்ட பேசலாம், அம்மாட்ட பேசலாம், நல்லா ஃப்ரீயா விடுதலை இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம இது தகப்பன் தாயை புரிந்துக்கிறோம். அல்லேலூயா. இப்போ கணவனை பத்தி மனைவி புரிந்துக்கணும், மனைவி பத்தி கணவன் புரிந்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? வீணா சண்டை போடக்கூடாது. அப்ப புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சிஸ்டருக்கு நான் சொன்னேன்ல, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு 2 மாசமான வார்த்தைகளை சொல்வது முக்கியம் தான். அதை காட்டி என்ன வார்த்தை என்ன செய்யணும்? 2 சொம்ப கழுவி கொடுத்து அவங்களுக்கு சோத்திரம் சொல்லிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. அதே போல உங்க அம்மாட்ட வெறும் வார்த்தை 2 சொம்ப கொடுத்து சொம்ப கழுவி, அம்மா எனக்கு என்ன செஞ்சீங்க, எனக்கு இந்த கேரியம் வாங்குறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்கம்மான்னு கொடுத்துருவாங்க. போய் கொடுக்கும்போது கஞ்சத்தனம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீங்க டெய்லி கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாதுல்ல, கட்டா தருவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி ஆண்டவர் எப்படி நம்ம பழகணும் அந்த தெளிவு. ஆனா நம்ம பரமபிதா பொதுவானவர், எல்லாத்தையும் நம்ம நல்லா இருக்கும்போது உருவாக்குறாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு தகப்பன், நீங்க ஃபாதர்ஸ் டே அருமையான சகோதரி சொன்னாங்க, ஃபாதர்ஸ் டே நான் கூட மறந்துட்டேன். அல்லேலூயா. அப்ப ஃபாதர்ஸ்க்குலாம் ஒரு கைத்துக்குங்க, அவங்க எல்லாம் மதர்ஸ் வேண்டாமா? சரி, ஃபாதர்ஸ் மட்டும் ஃபாதர் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். எல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஃபாதர் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, என்னையும் ஆசீர்வதிங்க. அந்த ஃபாதர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்க ஃபாதர் கடன் வாங்கியாவது உங்களை படிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் இருக்கிற ஃபாதர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கொள்ளாதவர்ல உங்க ஃபாதர் வீட்டுக்கு எங்க சுத்தினாலும், மாட்டு வண்டி சுத்தினாலும் சரி, இந்த வண்டி சுத்தினாலும் சரி, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப எல்லாம் எங்க போனாலும் என்ன செஞ்சுறாரு? கொண்டு வந்து வச்சுறாரு, வீட்டுக்கு வந்து கொடுக்குற செய்யறாருல. இப்போ உங்களுக்கு பரமபிதா இருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடாமல் இருப்பாரா சொல்றாருல. அது உங்க பொல்லாதவர் நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல இது. அப்ப என் ஃபாதர், என் தகப்பன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் இயேசு, என் அப்பன் இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் முன்னிட்டு விடுவதுமில்லை, என்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசு அந்த தகப்பனை குறித்து ஒரு தெளிவு, எப்பவுமே தகப்பனை கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பேசப்படும் வார்த்தைகள் நம்ம பேச 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 நீங்க பேசுறீங்க. அல்லேலூயா. அப்ப கைவிடும். அப்படியே அப்படி கடைசியா 19ஆம் வசனம் சொல்றாரு, அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு இப்படி ஒரு பிரகாசமான மனக்கண்கள் தேவை. இந்த 7 ஸ்தோத்திரம் ஸ்பிரிட்டும் ஆவியும் நமக்கு என்ன கண்கள் கூடாது? 7 கண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய 7 வித்தியாசத்தை செய்யப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த காரியங்களை மனக்கண்களினால் மனக்கண்கள் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. உங்கள் மனக்கண்கள் குருடா இருக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவங்க மகிமையின் கத்தை அறியாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டார். நம்முடைய கண்ணு குருடா இருக்கக்கூடாது. அவன் கண்ணு குருடா இருந்தா என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாம ஆகிறது, அந்த கண்ணை சொல்லல. அவன் மனக்கண்கள், என் தகப்பனை நேசப்பா கைவிட மாட்டாரு, என்னை நடத்துவார், என்னுடைய அவரை ஆசீர்வதிப்பார். இருதய கண், அவரை பார்க்கிற கண்கள், அவரை நேசிக்கிற கண்கள். அல்லேலூயா. அப்ப இந்த கண் பிரகாசமா இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சபைக்கு வர நம்முடைய கண்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா.
எல்லா கண்களை மூடி எல்லா ஜெபம் அல்லேலூயா. முழங்கால் போடுங்க. எல்லா வாலிபர்கள் முழங்கால் போடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. ஒன்று சொல்வதற்கு சொல்லணும். நம்ம வந்து சொல்லணும். இயேசுவே எல்லாம் சொல்லணும். ஆண்டவரே அல்லேலூயா. அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற கர்த்தர் அல்லேலூயா. விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லேலூயா. பகுத்தறிகிறோம் அல்லேலூயா. நம்ம தீர்வை காண வேண்டும். அதற்கென்று நம்முடைய மனக்கண்களை பார்த்து அந்த தீர்வை கண்டுபிடிக்கணும் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம்